சிபிசிஐடி வச்சு ஸ்டாலின் வேலையை ஆரம்பிச்சிட்டார். நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக ஒரு 4 கோடி பிடிப்பட்டதில்லை இந்த எலெக்ஷன் டைமில். அதில் வந்துக்கிட்டு எல்லாம் அவாலா பணம்னு சிபிசிஐடி உங்கள் போலீஸை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்ல வச்சுருக்காரு. சிபிசிஐடி பணமா? சிபிசிஐடி பணம் அவாலா? இது சிபிசிஐடி வந்து சொல்லுது அவாலா பணமா? ஏன்ப்பா உங்கள் கட்டின பேர் ஸ்டாலின் கையில் வச்சுருந்தது பூரா ஜாஃபர் சாதிக்கு பணம் தானே. 7 லட்சம் ரூபா வாங்கினார்ல ஜாஃபர் சாதிக்கு. ஸ்டாலின் எவ்வளோ வாங்கினார்னு கேளுங்க ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து. அங்கேருந்து கப்பலில் வருதே போதை மருந்து கப்பல், ஒரு கப்பலுக்கு எவ்வளோ பணம்னு ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நிறையா கதை இருக்குது சொல்லவா? கப்பலில் வரக்கூடிய போதை மருந்து கப்பல் வருதே அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லவா? என்னமோ யோகியர்கள் மாதிரி அவாலா பணமா 4 கோடியா அவர்கிட்ட மாட்டிருச்சான். முத்தமர்களா நீங்கள்லாம்? எல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வாங்குகிறேன் இதை பண்ணுறான்னு சொல்லி ஊர் பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிற ஆளுங்க. இவங்க வந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் மேலே இது சிபிசிஐடியிலேருந்து அவர் மேலே வந்து ஹவாலா பணம் வந்துருச்சு. உங்கள் கையில் இருக்கிறது பூரா 5 கோடிக்கு 4 கோடிக்கு உங்களுக்கு ஏது காரு? எலெக்ஷன் கமிஷனில் காரே இல்லைன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களா? நீங்கள்லாம் மற்றவங்கள பற்றி பேசலாமா? உங்கள் சிபிசிஐடியை போய் இவங்கள விசாரிக்க சொல்லுங்கள். அந்த சாரை போய் ஒழுங்காக விசாரித்து அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள். வெக்கமா இல்லை? நீங்கள் போய் நீங்கள் விசாரிக்கிற கதை வந்து சிபிஐ எடுத்துகிட்டு போகிறான். 7 பேருமே 6 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறான் போலீஸில். நீங்கள் சிபிசிஐடின்னு உட்காந்துக்கிட்டு என்னத்தை கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவாலா பணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாஜகவில் குழப்பத்தை உருவாக்கி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.